கே நகர் தனசேகர் என்று திமுக கட்சியை சார்ந்தவர் தான். அவருடைய செயல்பாடுகள் அந்த தொகுதியில் கொஞ்சம் திருப்தி அளிக்கக்கூடியதாக திமுக தலைமைக்கு இருக்கக்கூடியதாக பார்க்கலாம். அதே நேரத்தில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் கடந்த முறை வெற்றி பெற்ற போஸ் வெங்கட்டும் அதே பகுதியில் தான் வசிக்கிறார். போஸ் வெங்கட்டுக்கு அந்த தொகுதியில் வந்து இந்த முறை வேட்பாளராக களமிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, போஸ் வெங்கட் வந்து மிக மிக நெருக்கமானவர் உதயநிதி அவர்களுக்கு. ஸோ இவர் வந்து தனசேகர் என்பது திமுக தலைமை மூலமாக ஒரு அழுத்தங்களை கொடுத்து வருகிறார். போஸ் வெங்கட்டை பொறுத்தவரையில் உதயநிதியிடம் நேரடியாக அழுத்தங்களை கொடுத்து வருகிறார். நிச்சயமாக இவர்கள் இருவருக்குள் யாராவது ஒருவருக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அது போஸ் வெங்கட்டு முந்துவார் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு நிறைய கொடுக்கறதுனால உதயநிதி தான் இப்பொழுது கட்சியை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்ற தகவல்னால இந்த விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரையில் பிரபாகர் ராஜா வந்து புறக்கணிக்கப்படுவார். அவருக்கு வாய்ப்பு இருக்காது. அதே நேரத்தில் போஸ் வெங்கட்டுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது.